தாவேகா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே. 108 பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அவங்களால. இப்போ வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி பட்டினப்பாக்கம் இல்லத்துல வந்து ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக பிளவுபடுமான்ற ஒரு கேள்வி இப்போ ஒரு பக்கம் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தையும் ரத்து பண்ணியிருக்காரு. இது நான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அன்னைக்கே சாயங்காலம் ஒரு இடத்துல நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பாதிப்பு அதிமுகவுக்கு தான் வரப்போகுது அப்படின்னுட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல வேலையா பாஜகவோட கூட்டணி வச்சு ஓரளவுக்கு வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 10 தோல்வி அப்படிங்கறதுல இருந்து 11 தோல்விக்கு தாவிட்டாரு பழனிசாமி. இதுக்கு மேலேயும், அதாவது 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டியவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு மோசமான தோல்வியை யாருமே எதிர்பார்க்கல. இந்த ட்ரிப்பு ஓரளவுக்கு வெற்றி பெற்று விடுவோம் தான் இருந்தாங்க. சரி, இன்னும் எவ்வளவு நாள் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க முடியும்ட்டு நிறைய பேர் அப்பவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் முடியட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே சிவி சண்முகம் பெயரை முதல் முறையா சொல்லியிருந்தேன் ஒரு டிவியில. வேலுமணி பண்ண மாட்டாரு, வேலுமணிக்கு வந்து அவ்வளவு தைரியம் கிடையாது, அவர் கொஞ்சம் நடுவு சுழிவு இருக்கும், ஆனா இவர் அப்படி கிடையாது, இவர் பயங்கரமான சூத்திரதாரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா இன்னைக்கு பாருங்க, சிவி சண்முகம் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படியும் நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது, அதாவது அன்அபிஷியலி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அதிமுக சைட்ல இருந்து யாரையும் கூப்பிட வேண்டாம், நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா விஜய்க்கு என்னடா தர்ம சங்கடம் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் மட்டும் வந்தா போறோம், விடுதலை சிறுத்தைகள் பிரேமலதா வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 5 பேர் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறாங்க. இவருக்கு வேண்டியது 10 கரெக்டா 118 நிக்க முடியுமா? நிக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 5-6 ஒரு குஷன் வேண்டி இருக்கும். நாளைக்கு அந்த நம்பர்ல இருந்து ஒண்ணு குறைஞ்சாலும் விஜய்க்கு அது தலைவலியா தானே ஏற்படுத்தும். பெர்மனன்ட் தலைவலி. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் நீங்க எப்படி சார் நம்ப முடியும் சார்? காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா லெவல்லையும் சரி, பல மாநிலங்கள்லயும் எவ்வளவோ முறை அந்த அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சொல்லிட்டு சப்சிக்வெண்ட்லி 6 மாசத்துலயே வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. சந்திரசேகர் எப்போ யாரு கால வாரி விடுவாங்கன்னு தெரியாது. ஸ்வரன் சிங், அஜித் சிங், சாரி ஸ்வரன் சிங், சந்திரசேகர், எனக்கு தெரிஞ்சு ஐகே குஜரால், இவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகப்பட்டவர்கள் தான். ஓகே, அதாவது ஆளானவர்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன், உள்ள இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ப தகுந்தது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இங்கதான் நான் வந்து விஜய் கட்சி தலைமைக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புறேன். காங்கிரஸ் கட்சியை நம்பி நீங்க போகாதீங்க. அதே மாதிரி தானே அங்க ஆச்சு, அந்த இதுல ஆம் ஆத்மி கட்சியிலையும் அப்படித்தானே ஆச்சு. யூ ரிமெம்பர், ஆம் ஆத்மி கட்சியில 2014 டிசம்பர்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. 8 சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு, நாங்க கொடுக்குறோம் ஆதரவுன்னு சொன்னாங்க. வித்தின் 1 மந்த் அவங்க வந்து ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் ஒரு முறை தேர்தல் அப்படின்ட்டு அறிவிச்சாரு. அறிவிச்சுட்டு அதுல என்னாச்சு, 70ல 67 வரை அடிச்சுட்டு போனாரா இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஆக போகுது. தமிழ்நாடு மீண்டும் வித்தின் 6 மந்த்ஸ் இன்னொரு ஆட்சியை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சாரி, இன்னொரு தேர்தலை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் அதிமுகவுக்கு வரேன். டிவிக்கே காங்கிரஸ் கூட போனாக்க இன்னொரு தேர்தலை சந்திக்க நேரிடும். போனாலும் சந்திக்க நேரிடும், போகலைன்னாலும் சந்திக்க நேரிடும். ஆனா அதிமுக கூட அதிமுக அன்அபிஷியல், ஐ மீன் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வரலாம். ஏதாவது ஜோசப் விஜய்க்கு பிரச்சனை வரலாம். நான் ஜோசப் விஜயனே சொல்றேன், ஏன் விஜய் சொல்லணும் இல்லையா? உண்மையான பேரை சொல்லலாம், தப்பு. ஓகே, ஸோ அவருக்கு வந்து பிரச்சனை வரலாம். அதாவது இந்த கிறிஸ்தவ மத இயக்கங்கள்லாம் மத வெறி இயக்கங்கள்னு சொல்லணும், அதெல்லாம் மத இயக்கங்கள் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம் அவங்க மூலமா. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, பாஜகவை கழட்டி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பார். ஏன்னா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து கட்சியினுடைய தலைமை வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிவி என்ன சார் வயசாயிடுச்சு, அவரால் வந்து இளைஞர்களை ஈர்க்க முடியல. மொத்தமா இப்பதான் நான் ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன், உங்க போன் வந்த போது. 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கும் அதிமுக, 44 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கும் பாஜக, 1 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லிக் கொள்ளப்படும்
ஆமா, பாமக மொத்தம் எவ்வளாச்சு? 2 1 3 3 3.5 கோடி ஜனங்கள் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிற இந்த கூட்டணியில வாங்கினது எவ்வளவு? 1 கோடி தான். அப்போ உங்களுடைய உறுப்பினர்களே உங்களுக்கு ஓட்டு போடல இல்லையா? அப்போ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. லாக்லஸ்டர், கவர்ச்சி இல்லாதது, நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ல 15 பேர் அந்த பக்கம் போகலாம். அதாவது 1/3. அதாவது இந்த இவர் பண்ண மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியில பஞ்சாப்ல ராகவ் சட்டா பண்ணின மாதிரி, ராஜ்யசபால பண்ணின மாதிரி 15 பேர் இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதைத்தான் வந்து சி.வி. சண்முகம் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சி.வி. சண்முகத்துக்கு 2 இருக்கு சார் ஆப்ஷன்ஸ். ஒன்னு, 15 பேரை வச்சுக்கிட்டு நீ இந்த பக்கம் வா, நல்ல ப்ளம் போஸ்டா வாங்கிக்கோ. அதாவது விஜய் கட்சியில ஜாயின் பண்ணிக்கோங்க, விஜயனுடைய தலைமை ஏத்துக்குங்க, உங்களுக்கு 2 போஸ்ட் நல்ல ப்ளம் போஸ்டா கொடுத்துருவாங்க. இவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்கு, நிர்வாக திறமையும் இருக்கு, எல்லாம் நிர்வாகம் தெரிஞ்சவங்க தான் எல்லாமே. ஓகே. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா பழனிசாமியை கீழே இறக்கிவிட்டு கட்சி தலைமையை கைப்பற்றி அதன் பிறகு கட்சியுடன், அதாவது அப்ப பாஜக எல்லாத்தையும் கழட்டி விட்டுவிட்டு, அது பாமக பாஜக எல்லாத்தையும் கழட்டி விட்டுவிட்டு, இன்னொன்று இருக்கு, என்னது, தமாக, தமிழக தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், அதெல்லாம் கழட்டி விட்டுவிட்டு இவங்களோட போயிடலாம். அதாவது கூட்டணி அரசு அப்படிங்கிற, ஏன்னா அவர் கூட்டணி அரசு தான் சொல்லியிருந்தாரு. கூட்டணி நாங்க எங்களுக்கு எங்க கட்சி எங்க கூட்டணியில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க வந்து கண்டிப்பா இது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற வரைக்கும் அவரால் அதை பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர், ஏற்கனவே 4.5 வருஷம் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அதனால அவர் வந்து துணை முதல்வர் பதவிக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஆனா ஓபிஎஸ் ஒத்துக்குவாரு. ஓபிஎஸ் விட எடப்பாடி பழனிசாமிக்கு வீரியம் அதிகம், சுய மரியாதை, சுவாபிமானம் இதெல்லாம் அதிகம் அப்படிங்கிறதுனால அவரை ஒத்துக்க மாட்டாரு. அப்போது பெஸ்ட் என்ன அப்படின்னா, அவர் பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டு கட்சியை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறமா கட்சியோட இவங்களுக்கு வந்து இந்த கூட்டணிக்கு போறது. அதாவது அதிமுக அண்டர் சி.வி. சண்முகம் ஆர் வேலுமணி விஜய் கட்சியோட கூட்டணிக்கு போகலாம். ஒண்ணு. அதாவது இது 2வது. முதல் ஆப்ஷன் வந்து 15 பேரை கட்சி வச்சு வைக்கிறது ஒண்ணு. 2வது, ஏடிஎம்கே அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிட்டு விஜய் கட்சியோட கூட்டணிக்கு போறது. இந்த 2வது ஆப்ஷன்ல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா, கட்சி கையில வந்துடுச்சுன்னு சொன்னா கட்சி கருவூலம் உங்க கையில வந்துடும். நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் பாருங்க. இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு பேரை வேண்டாம், சசிகலா வேண்டாம், தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், ஐயப்பன் வேண்டாம், வைத்தியலிங்கம் வேண்டாம், மனோஜ் பாண்டியன் வேண்டாம்னு இவர் சொன்னதுக்கு காரணமே கட்சி கருவூலம் தான். அவ்வளவு பணம் இருக்கு கட்சியில. எல்லாத்தையும் தனக்கு தான் வேணும்னு அவர் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தோட தான் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அதைத்தான் இவங்க வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அவர் பாஜக கூட்டணி கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. என்னமோ அண்ணாமலை மேல தேவையில்லாம பழி போட்டாரு. என்னமோ ஜெயலலிதாவை வந்து அவர் விமர்சனம் பண்ண மாதிரி. ஜெயலலிதாவை பத்தி நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள்ல சொன்னதை விட கம்மியா தான் சொல்லிருக்காரு அண்ணாமலை. ஆனா வேணுமே தேவையில்லாம அண்ணாமலை மேல பழியை போட்டு அந்த கூட்டணி கலைச்சு விட்டு அதுக்கப்புறமா தோற்று, அதுக்கப்புறம் இப்போ 11வது முறை தோற்ற பிறகு அவர் மேல யாருக்கு சார் நம்பிக்கை வரும்? எவ்வளவு இளைஞர்கள் உங்க கட்சியில இருக்கிறாங்க சொல்லுங்க. ஓகே. எப்படி விஜய் இளைஞர்களை இருக்கிறாரோ, எப்படி அண்ணாமலை இருக்கிறாரோ இவரால் இருக்க முடியுமா? அதுதான் சார் ப்ராப்ளம். லாக்லஸ்டர் லீடர்ஷிப், கவர்ச்சிகரம் இல்லாத, ஒரு திட்டம் இல்லாத லீடர்ஷிப். இதை மாற்றுவதற்காக இன்னைக்கு வந்து நான் இதை வந்து எதிர்பார்த்ததுதான் இந்த டெவலப்மெண்ட். வேலுமணி சி.வி. சண்முகம் தான் இதுக்கு வந்து சூத்திரதாரியா இருப்பார் நான் சொன்னேன். அது இன்னைக்கு நடந்தது. அது எனக்கு ரொம்ப, இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஓகே சார். கவர்னர் என்ன முடிவெடுப்பாருன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? கவர்னர் என்ன முடிவெடுக்கிறதுக்கு இருக்கு? அதாவது இவங்க வந்து எழுதி கொடுத்துருவாங்கல்ல, நாங்க வந்து கட்சி தாவறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஃபினிஷ்ட். இல்ல ஒருவேளை நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சீஃப் மினிஸ்டர் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறமா 1 வாரம் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துல அவங்க வந்து இதை பண்ணணும். இல்லைன்னா அதுல வந்து இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, விஜய் வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ணலாம். என்ன, நீங்க வந்து ஓட் அவுட் பண்ணுங்க, நம்பிக்கை தீர்மானத்துல நீங்க வந்து அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் இணைந்து 126 பேர் இருக்கீங்க.
எனக்கு எதிரா வாக்களிங்க அப்படின்னு சொல்லுவாரு. சேலஞ்ச் பண்ணுவாரு. அப்போ என்ன ஆகும்? அதிமுக வெளியேறும். மோஸ்ட் ப்ராபபிளி எடப்பாடி பழனிசாமி வெளியேறி விடுவார். அப்பவும் கூட அதிமுகவுக்கு இது பெருமை கிடையாது. ஏன்னா, உங்களை எதிர்த்தவர் விஜய். ஆனா அந்த விஜய் தொடரட்டும் அப்படிங்கறதுனால நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு எந்த விதத்த பெருமை? இது முரண்பாடா இருக்காதா? அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது அவங்க ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிமுக சாரி டிஎம்கேக்கு கூப்பிடுவாங்க. டிஎம்கே கிட்ட 2வது வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வாய்ப்பு. டிஎம்கே கூப்பிட்ட போது அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே ஏற்கனவே அவங்க ஏடிஎம்கேல நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கெல்லாம் மொத்தமா ஜாயின் பண்ணீங்க. இதுக்கு பின்னால திராவிடர் கழகம் கூட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, திராவிடர் கழகத்துக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடணும். ஏன்னா விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால. பாஜக இப்போ கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. அதனால பரவாயில்ல. ஆனா இவங்க விஜய் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவங்க சேர்ந்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அல்டிமேட்லி வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, அப்போ கூட டிஎம்கே ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இவர்கள் யாரும் போக மாட்டார்கள். அதிமுகவிலிருந்து அங்க போக மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் போனாலும் போவாங்க. ஆனா அவங்களுக்கு அதுவும் போராது. ஏன்னா எல்லாருமே போக முடியாது. அப்படிலாம் போயிட மாட்டாங்க. இது ஒண்ணு. அதே சமயம் டிஎம்கே என்ன பண்ணும்? விஜய் கட்சிக்காரங்களே தன் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு விஜய் கிட்ட இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க யாருமே டிஎம்கே பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் டிஎம்கே தான் நம்ம தலைவர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் அது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? டிஎம்கே ஆட்சி அமைக்க முடியாது. தாவேக்கா ஆட்சியை நீங்க டிஃபீட் பண்ணிட்டீங்க. டிஎம்கே ஆட்சி அமைக்க முடியாது. அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. மறு தேர்தல் இப்படிதான் நடக்க போகுது. 2வது எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகம் கூட ஒரு 15 பேர் இந்த பக்கம் டிஃபெக்ட் ஆயிடுவாங்க. இந்த ஆட்சி 5 வருஷம் அமக்களமா தொடரும் அப்படின்னு நான் பாக்குறேன். சிவி சண்முகம் மத்திய அரசோட ரொம்ப இணக்கமாக இருப்பார். இதைத்தான் செங்கோட்டையன் அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எலெக்ஷனுக்கு முன்னாலே தொலைங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவங்க கேட்கல. இப்போ அவங்க 108 ஜெயிச்சு நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட பிறகு நீங்க எல்லாரும் வரேன் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, வேற வழி கிடையாது. அவங்களுக்கும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துல அவங்க இருக்கிறாங்க. சோ இதுதான் நடக்க போகுது. இன்னும் நாளைக்கு அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. ப்ராபபிளி 7, 8, 9th இருந்து சட்டசபை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 9, 10 நடுவில் ஒரு நாள் கேப் வரும். சண்டே கேப் வரும். நெக்ஸ்ட் மண்டே ஆர் டியூஸ்டே நம்பிக்கை தீர்மானம் நடத்தப்படும். அதுல நம்மளுக்கு தெரியும் என்னன்னுட்டு. ஆனா அதை நான் இப்போவே கணிக்க முடியல. சாரி.